கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. May all glory be to God's holy name today. 2024 செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி ஞாயிறு காலை பொழுது. This is Sunday morning 15 in the September month 2024. நாங்கள் ஜெபம் செய்வோம். Let us pray now. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் In the name of Lord Jesus Christ, உம்மை அறிந்து வாழ கிருபை செய்வீராக. let us know you, my God. உம்மை மகிமைப்படுத்தி வாழ கிருபை Let செய்வீராக. us glorify you and let us live this race. இயேசுவின் In the நாமத்தினால். name of Lord Jesus Christ. ஆமென், ஆமென், ஆமென். Amen, amen, amen. என்னுடைய பிரசங்க தலைப்பானது The topic of our message today is எரேமியாவை போல like Jeremiah. தேவனை அறிந்தவனாய் வாழ்ந்து நல்லதொரு ஓட்டத்தை ஓடு. Live as a person who has known God and run a good race. எரேமியா சிறைப்பட்டு போகும் வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை பேசினான். Until he was imprisoned, Jeremiah spoke God's word. நீயோ கிறிஸ்தவ தலைவனே, ஊழியனே, விசுவாசியே, சிறைப்பட்டு போன சபைகளுக்கும் தேசத்துக்கும் ஜீவ வார்த்தையை பேசு. You leaders of churches, servants of God and believers amidst the imprisoned churches and your country, speak the life-giving words. துக்ககரமானது. It is very sad சபையில் வேதம் அற்று போய்விட்டது. that God's word has ceased in our churches now. தேசங்களில் தேவ நற்செய்தி அற்று போய்விட்டது. There is no God's word in these countries. முதலாவது குறிப்பு. As my first point, வேதத்திலிருந்து தேவனை அறிந்து வாழ். know your God from the Bible. எரேமியா 2:8. The book of Jeremiah chapter 2 verse 8. கர்த்தர் எங்கே என்று ஆசாரியர்கள் சொல்லாமலும் வேதத்தை போதிக்கிறவர்கள் என்னை அறியாமலும் இருந்து மேய்ப்பர்கள் எனக்கு துரோகம் பண்ணினார்கள். தீர்க்கதரிசிகள் பாகாலை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லி வீணானவைகளை பின்பற்றினார்கள். The priests did not ask, where is the Lord? Those who deal with the Lord did not know me. The leaders rebelled against me. The prophets prophesied by Baal, following worthless idols. எரேமியா வேதத்திலிருந்து தேவனை அறிந்து வாழ்ந்தார். Jeremiah lived his life by knowing God from the Bible. தேவனையும் அறிந்து வாழ்ந்தார். He also knew God. இரண்டாவது குறிப்பு. As my second point, தேவனுக்கு மகிமை செலுத்தி வாழ். live your life by glorifying God. எரேமியா 2:11. The book of Jeremiah chapter 2 verse 11. எந்த ஜாதியாவது தேவர்கள் அல்லாத தங்கள் தேவர்களை மாற்றினது உண்டோ என்றும் பாருங்கள். என் ஜனங்களோ வீணானவைகளுக்கு தங்கள் மகிமையை மாற்றினார்கள். Has a nation ever changed its gods, but my people have exchanged their glorious God for worthless idols? எரேமியா தேவனை அறிந்தவன், தேவனுக்கு மகிமை செலுத்தி வாழ்ந்தான். Jeremiah, as he knew God, he lived his life by glorifying God. மூன்றாவது குறிப்பு. As my third point, மனமடி உண்டாக்காத வண்ணம் வாழ். live your life without depression. எரேமியா 7:19. The book of Jeremiah chapter 7 verse 19. அவர்கள் எனக்கு மனமடி உண்டாக்குகிறார்கள், தங்கள் முகங்கள் வெட்கத்துக்குட்படும்படி அவர்கள் தங்களுக்கே அல்லவோ மனமடி உண்டாக்குகிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். But am I the one they are provoking, declares the Lord? Are they not rather harming themselves to their own shame? கவனியுங்கள். Listen. மனமடி உண்டாக்காத வண்ணம் அது உன்னுடைய வாழ்க்கையை பாதிக்கும். It will affect your life without, that is depression. எரேமியா மனமடி உண்டாக்காத வண்ணம் தேவனை அறிந்து தேவனுக்கு மகிமையை செலுத்தி வாழ்ந்தான். Jeremiah lived his life without depression by knowing God and glorifying God. கவனியுங்கள். Listen to this carefully. எரேமியாவை தேவன் தாயின் கற்பத்திலே பரிசுத்தமாக்கினார். Jeremiah was made holy in his mother's womb. நீயும் உலக தோற்றத்துக்கு முன்பே தெரிந்து கொள்ளப்பட்டவன், உன் தராதரம் பரிசுத்தம், மறந்து விடாதே. Your standard is your holiness. You also were chosen by God even before the creation of this world. ஆகையினால் உன் தேவன் பரிசுத்தர். Therefore do not forget this, your God is holy. எரேமியாவை போல் பரிசுத்தமாய் ஜீவ வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனாய் கடினமான நிலையிலும் தேவ சித்தத்தை நிறைவேற்று. Live your life like Jeremiah, who lived his life in a holy way. Live your life by obeying God's word and fulfill God's will even in difficult situations. கவனியுங்கள். Listen. எரேமியாவை போல் like Jeremiah, கடினமான நிலைமையிலும் பரிசுத்தமாய் இருந்து தேவ சித்தத்தை நிறைவேற்று. you fulfill God's will even in difficult situations. இயேசுவின் நாமத்தினால். In the name of Lord Jesus Christ. சபையே, O church, கிறிஸ்தவ தலைவனே, Christian leaders, ஊழியனே, ministers, மந்தைகளே, and believers, கடினமான சூழ்நிலையிலும் even in difficult situations, தேவனை அறிந்த நீ, as you know God,
தேவனுக்கு கீழ்ப்படிந்து You obey God's word. தேவ சித்தத்தை நிறைவேற்றி You fulfill God's will in this world. இயேசுவின் In the நாமத்தினால் name of Lord Jesus Christ. ஆமென் 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 Amen, amen, amen. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you abundantly.